வணக்கம் அண்ணா. என்னோட பேர் வந்து மு. சுரேஷ். தூத்துக்குடி பாசறை வந்து நாம் தமிழர் கட்சி மூலமா முகாம் நடத்துறீங்க. இதுக்காக கட்சியில இருந்து உங்களுக்கு எவ்வளவு பணம் தரப்படுது? நாம் தமிழர் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் நம்ம இருக்கோம். கட்சியிலேருந்து பணத்தில் யாரையும் எதிர்பார்க்கல மற்ற கட்சி மாதிரி. நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு தான் கட்சியை வளர்க்குறதோ, மக்களுக்கு சேவை செய்கிறதோ, இயற்கை சார்ந்த விஷயத்தை முன்னெடுக்கிறதோ, இது மாதிரி வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குருதிக்கொடை முகாம் நடத்துகிறது எல்லாமே வந்து எங்கள் உறவுகளே வந்து கைக்கு வர காசை வந்து கொடுத்து இதை மாதிரி நிகழ்ச்சியை பண்ணோன்னா. இல்லை, இப்போ ஒரு மண்டபம் எடுக்கிறீங்க, அதே போல மருத்துவர்கள்லாம் வர்றாங்க, மித்த செலவுகள்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கட்சி மூலியமா வராங்க இல்லையா? இல்லை, கட்சி மூலியம் எதுவும் இல்லைண்ணா. இப்போது வந்து மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க மருத்துவர் தான் வந்து கூட்டிகிட்டு வரும். அதனால் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு வந்து உணவு மட்டும் கொடுக்குற மாதிரி வரும். அப்புறம் வந்து நம்ம உறவுகள் ஒவ்வொருவரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நிகழ்வு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கலந்தாய்வு ஒன்று போடுவோம். கலந்தாய்வு போட்டு இந்த மாதிரி இந்த நிகழ்வை முன்னெடுக்கிறோம், இந்த நிகழ்வு முன்னெடுக்கிறது இவ்வளவு செலவாகும், ஒரு ஆளுக்கு இவ்வளவுன்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணுவோம். அதேமாதிரி இந்த வாட்டி அப்படி முடிவு பண்ணியிருக்கோம். 2500 ஒரு தலைக்கு கொடுக்குற மாதிரி. ஆனால் வந்து நம்ம கட் அண்ட் ரைட்டாக நம்ம கேட்க முடியாது. ஒரு சில நபர்கள்லாம் தாங்களால் முயர்ந்தது 1000 ரூபாவோ 500 ரூபா அவங்களோட பங்களிப்பு. ஆனால் வந்து இந்த ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது வந்து எல்லாரும் கொடுப்பாங்க. மற்றவங்க இல்லாத பட்சம் வந்து உடலுழைப்பை போடுவாங்க, தன்னால் முடிந்ததை தருவாங்க. அதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம் நிகழ்வு, ஒவ்வொரு நிகழ்வும். வந்து இந்த கடைகள் அந்த மாதிரி போய் எதுவும் வசூல் பண்றீங்களா? அது அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லைண்ணா நம்ம. ஏன்னா வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களால் இடத்த முடியும்னா முடியும், இல்லைன்னா வந்து மற்றவங்கள்ட்ட போய் கேட்க மாட்டோம். நாங்களே வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பணம் வருதோ பண்ணுவோம். சப்போஸ் நம்ம சைடில் வந்து பற்றாக்குறை வரும்போது மற்ற நம்ம உறவுகள் தொகுதி உறவுகளை வந்து அந்த பணத்தை போட்டு சரி பண்ணி அதை முடிச்சு விட்ருண்ணா. நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வந்து கட்சியிலேருந்து பணம் வருதா கட்சியிலேருந்து பணம் வருதா கேட்டுட்ருக்கீங்க. உண்மையாக சொல்லணும்னா கட்சியிலேருந்து பணம் வராது. நாங்கள் வருடம் முழுவதும் ஒவ்வொரு வருடமும் வந்து எந்த நிகழ்வு எடுத்தாலும் எங்கள் தொகுதி உறவுகள் வந்து எல்லாரும் சேர்ந்து தான் வந்து அந்த நிகழ்வு எடுத்து தன்னால் முடிந்த பணத்தை கொடுத்து பண்ணுவோம். மற்றபடி கட்சியிலேருந்துலாம் வராது. நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தல் நேரத்தில் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு வேட்பாளர் போடுவாங்க, அவங்க பொருளாதாரத்தில் வந்து பின்தங்கியவராக இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்சியை மொத்த நிதியை கொடுக்காது, ஒரு குறிப்பிட்ட நிதியை கொடுக்கும். மீதி நிதியை போட்டு நாங்கள் அந்த வேலை செய்வோண்ணா. ஏன்னா நம்ம வந்து கொள்கை சார்ந்து இனம் சார்ந்து அடுத்த தலைமுறை வந்து நல்ல ஒரு வாழ்வதற்கு இந்த பூமியை நல்ல ஒரு பூமியாக விட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த கொள்கையை பார்த்து நம்ம உள் வந்திருக்கோம். அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம பணத்தை எதிர்பார்த்தோன்னா இந்த கொள்கை நிலைக்காதுண்ணா. மற்ற கட்சி மாதிரி ஆகிடும். தலைமையும் அப்படி தான் இருக்குது. நாங்கள் பின்பற்ற தொண்டர்கள் சொல்லக்கூடாது, தம்பி தங்கைகள் அவங்களும் சரி, எல்லாரும் அப்படியே அதுதான் நான் வழிபடுறோம். மற்றபடி காசு எதுவுமே நாங்கள் எதிர்பார்த்து வரோம். நாங்கள் காசை போட்டு தான் கட்சிக்கு நாங்கள் வேலை செய்கிறோண்ணா. இப்போ நீங்கள் வந்து வெளியிலேயே இந்த காசை நீங்கள் வசூல் பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்கள் கை காசு போட்டு நீங்கள் செய்கிறீங்க. ஆனாலும் உங்கள் கை காசு போட்டு மக்களுக்கு சில நிறைய நன்மைகள் செய்கிறீங்க, ஆக்கப்பூர்வமாக இருக்கும், அந்த மாதிரி நன்மைகள் செய்கிறீங்கல்ல. ஆனால் உங்களை வந்து விமர்சனம் பண்ணுறவங்க திரள் நிதி திரட்டி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. நான் அந்த பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கட்சியை வந்து வழி நடத்துகிறவங்க வந்து கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டுறாங்க வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஆட்சிக்கோ அதிகாரத்தில் வரும்போது என்ன நோக்கத்தோடு வருவாங்க? ஒரு தொழில் தொடங்குகிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ணுவாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்குன்னா அதை விட பல கோடி சம்பாதியத்துக்கோசம் பண்ணுவாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து எளிய பிள்ளைகள்னா, அன்றாட காட்சிகள், இன்னைக்கு போனாதான் நாளைக்கு ஒலை கொதிக்கிற மாதிரி அந்த மாதிரி பிள்ளைகள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கட்டமைப்பு இருந்ததுன்னா, அரசியல் என்றால் வந்து பார்த்தீங்கன்னா மது, போதை, பிரியாணி, கோட்ரு, அதுக்கப்புறம் ஓட்டுக்கு காசு, அந்த மாதிரி போகும். அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படி போய் தானே இங்கே மலை கொள்ள போகுது, கனிம வளங்கள் கொள்ளை போகுது, சரியான மருத்துவம் இல்லை, சரியான கல்வி இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு சாமானியமான ஒரு மனிதனாக பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். எனக்கு இயற்கை சார்ந்த கருத்து இருக்கும், ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்க குழந்தைங்கள் வந்து நல்ல படிப்பு கொடுக்கல சொல்லிட்டா அதோட வழியெல்லாம் தான் அண்ணன் பேசுகிறாரு அப்படின்னு பேசும்போது நமக்கான இவரு தான் சொல்லிட்டு நம்ம அவர் தேடி வரோம். அப்போ தேடி வரும்போது மற்ற கட்சி மாதிரி நம்ம போயிட்டோன்னா நாங்கள் எதுக்காக எதிர்பார்த்தோன்னா, நான் இன்னைக்கு நல்லா இருக்கணும் நல்லா இல்லையா அது அப்பாற்பட்ட விஷயம். நாளைக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைக்கு ஏன் இந்த தலைமுறை ஆட்களே வந்து போதை பழக்கத்தில் போகிறாங்க, நல்ல படிப்பு இல்லை,
நல்ல மருத்துவம் இல்லை அப்படிலாம் பார்க்கும்போது நான் ஒவ்வொரு மருத்துவமனையில் போய் பார்த்துருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட அண்ணனோ தம்பியோ வந்து இறந்துருக்காங்க. அவங்களோட ட்ரீட்மெண்ட் பண்ண விதம்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மருத்துவம் சார்ந்த விஷயத்த நான் பார்த்துருக்கேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். அதெல்லாம் நல்ல உயர் தரத்துக்கு நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஈக்குவல் விட அதிகமாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். அதெல்லாம் வந்து அண்ணன் பேசுகிறார். இயற்கை சார்ந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மலைகள் அழிக்கப்படுது, மரங்கள் வெட்டப்படுது, மணல் கொள்ளடிக்கப்படுது. இதெல்லாம் பார்க்கும்போது மற்ற மாநிலத்தில் கேரளாக்கெல்லாம் போகும்போது அந்த இயற்கையை வந்து பாதுகாத்து அவங்க வைக்கிறாங்க. இப்போ நான் மண்ணை அழிச்சிட்டேன், மலைகளை அழிச்சிட்டேன்னா இப்போ நான் வாழ்ந்துடுறேன். இதோட உலகம் முடிஞ்சிருமா இல்லை உயிர்கள் பிறக்காதா? அடுத்த தலைமுறை ஒன்று வரல. அது மனித இனமாகட்டும், விலங்கினங்கள் ஆகட்டும், பறவைகள் ஆகட்டும், அவங்களும் இந்த பூமியில் வாழணும்ல. ஒரு வீட்டில் வந்து ஒரு வாடகை வீட்டில் எப்படி அந்த வாடகை இருந்துகிட்டே போகிறோமோ அதே மாதிரி தான் நமக்கு இந்த பூமியும் வாடகை பூமி இருக்கிற வரைக்கும் இந்த இயற்கைக்கோ இந்த கனிம வளங்களுக்கோ இந்த சுற்றுச்சூழலுக்கோ எந்த பாதிப்பும் வராமல் இருந்து வாழ்ந்துட்டு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கையளிச்சுட்டு போகணும். இந்த புரிதலோட நம்ம வந்து கொள்கை நோக்கத்தோட வந்து இந்த கட்சியில் பயணிக்கும் போது நமக்கு என்ன புரிதல்னா, காசு பார்த்து வர மாட்டாங்க, சோறை பார்த்து இந்த பிரியாணி அதை பார்த்து வர மாட்டாங்க, ஓட்டுக்கு காசை பார்த்து வர மாட்டாங்க. தன்னோட காசு போட்டு வேலை செஞ்சு இந்த கொள்கையெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து நிறைவேறும் எப்போ நிறைவேறும்? அதிகாரத்தில் வந்த பிறகு தான் நிறைவேறும். அப்போது அந்த அதிகார பயணத்தை நோக்கி எங்களோட பணத்தை மாதம் இவ்வளோ சம்பாதிக்கிறோம், கட்சிக்காக அதுலேருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்து வைக்க மாட்டோமா மாதத்துக்கு? அதை மாதிரி எடுத்து எப்படியாவது நாம் தமிழர் கட்சி இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை. இந்த கட்சி இவர் வைக்கிற உயிர்மை நேயமாகட்டும், இவர் வச்ச அரசியல் பயணமாகட்டும், அரசியல் கொள்கையாகட்டும், தத்துவமாகட்டும், நேற்று கூட பார்த்தீங்கன்னா தண்ணீர் மாநாடு நடந்தது. அவ்வளவு அருமையா எப்போனா வாய்மொழியாக பேசும்போது இவர் வந்து வாயிலேயே வந்து பொய் சொல்கிறாரு, மாற்றி பேசுகிறார் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ணன் வந்து பின்னாடி வந்து இந்த திரையில் வந்து ஒவ்வொன்றும் ஆதாரத்தோடு வந்து பேசுகிறாரு. கார் தயாரித்துக்கு வந்து எவ்வளோ தண்ணி போகுது, ஒரு ஆரஞ்சு பழம் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ தண்ணி போகுது, ஒரு பன்றி இறைச்சி ஒரு கிலோ கறி தட்டில் வரத்துக்கு அந்த பன்னியை வளர்க்குறதுக்கு எத்தனை லிட்டரு போகுது சொல்லிட்டு அவ்வளவு அருமையாக வந்து காணொலி போட்டு வந்து மக்கள் மத்தியில் வந்து சொல்கிறாரு. அப்படி இருக்கும் போது இது எப்படி நம்ம ஒரு சுருக்க முடியும்? ஒரு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இது உலக அரசியல் சொல்லப்போனால் இந்த மாதிரி உலக அரசியல் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இந்த கருத்தியல் போகணும். ஏன்னா வந்து என் தமிழ்நாடு, என் மொழி, நான் தமிழ் மொழி பேசுகிறேன், என் நாடு, என்னை சுற்றி இருக்கிற மலை வளங்கள், களிம வளங்கள், மண் வளங்கள் எல்லாம் நான் பாதுகாக்கணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி ஒவ்வொரு மண்ணில் பிறந்த மக்கள் வந்து குடிமகன் வந்து அந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கோசம் இருக்கணும். இந்த நாடு நல்லா இருந்தால் தான் உலகத்தில் இருக்க எல்லா மனித இனமும் சரி, எல்லா உயிரினங்களும் சரி. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த நாம் தமிழர் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியில் வந்து தான் நல்லா இருக்கணும், மனுஷனுக்கான அரசியல், இலவச பொருள் வருது, இலவச கல்வி வருது, இலவச மருத்துவம் வருது, அதெல்லாம் வந்து தரமா இல்லை. அது அடுத்த கட்டத்துக்கு நம்ம பேசலாம். அதில் தரமா இல்லை. ஆனால் வந்து ஒரு மனுஷனை சுயநலமான ஒரு மனுஷனை ஜென்மம் சார்ந்த அரசியலாக இருக்கும் எல்லாமே. ஆனால் நான் இலவச தரமாட்டேன். எது இந்த மிக்சி, கிரைண்டரு, டிவி, லொசுக்கு இதெல்லாம் தரமாட்டேன். ஆனால் உயர் தரத்துக்கு நான் கல்வி தரேன், மருத்துவத்தை தரேன், குடிநீர் தரேன். இதெல்லாம் சொல்லிட்டு அனைத்து கனிம வளங்களும் இயற்கை வளங்களும் பாதுகாக்கப்படும், அனைத்து உயிரினங்களுக்கான அரசியல் சொல்கிறாரு. தண்ணி வந்து நமக்கு மட்டும் இல்லைடா முட்டாள் பசங்களா, எல்லா உயிரினங்களுக்கும் தண்ணி சமமானதுடா. மனித நேயத்தையே கடந்து அனைத்து உயிரினங்களையும் நேசிக்க வச்சவன் எங்கள் அண்ணன். அவரெல்லாம் வந்து பல விமர்சனங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி கருத்தியல் சார்ந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது நம்ம கருத்தியலாக பேசுகிறோம், கொள்கையாக பேசுகிறோம், அனைத்து உயிரினங்களுக்காக பேசுகிறோம். கேள்விப்பட்டேன், நீங்கள் ஒரு ரசிகருங்க. எப்படி நாம் தமிழர் அப்படின்றப்ப எப்படி பார்க்குறேன்? நான் இவ்வளவு நேரம் நான் கருத்தியலாக பேசுகிறேன். உங்களோட கேள்வியே பார்த்தீங்கன்னா இந்த புரிதல் இல்லாதவங்க ஒருத்தன் கேள்வி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கேட்குறீங்க. எதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் தவறாக நினைக்க வேணாம். எதனால் சொல்கிறேன்னா இவ்வளவு நான் கருத்தியலாக வந்து அண்ணங்கிட்ட வந்து நான் அரசியல் பாடத்தை கற்றுக்கிட்டு இவ்வளவு கருத்தியலாக நான் பேசுகிறேன், அனைத்து உயிரினங்களுக்கான அரசியலாக நான் பேசுகிறேன். இதை போய் ஒரு சினிமா அந்த திரை சார்ந்த ஒரு நடிகருக்கு, அது ஒரு துறை, மருத்துவத்துறை எப்படியோ திரைத்துறை எப்படியோ அதே மாதிரி அது பல துறைகள் இருக்குது, அதுவும் ஒரு துறை. அந்த துறையில் வந்து அவர் என்ன சாதிச்சிட்டாரு, அந்த துறையில் சாதிச்சிடலாம். அந்த ஒரு நான் தீவிரமான விஜய் ரசிகர்னா அதனால் வந்து அந்த துறையில் நான் எப்படின்னா இது என்னோட வாழ்வியல், நான் பேசுகிறது வந்து வாழ்வியல். நான் வாழ்வதற்காக ஒரு அரசியலை முன்வைக்கிறார் அண்ணன்.
அதை சார்ந்து நான் வந்து முன்னோக்கி செல்றேன். என்னோட வாழ்க்கை நல்லா இருந்தால் தான் என்னோட பொழுதுபோக்குக்கு நேரத்தை ஒதுக்க முடியும். அப்படி நேரத்தை ஒதுக்கும் போது ஒரு பொழுதுபோக்கான ஒரு செயல்பாடு, அந்த ஒரு பொழுதுபோக்கில் ஒரு சிறந்தவர்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக வந்து நான் அரசியலில் வந்து வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுல்ல. இப்போது இதை விட ஒரு தத்துவமாக, இதை விட எந்த அரசியல் வந்து யாரோ பேசிட முடியாதான். இதில் இருந்தால் எடுத்து பேசுகிற மாதிரி நிலைமை இருக்குது. முழுமையாக பேசிட்டார் அண்ணன். இப்போ இதை சார்ந்து அவர் பேசலை, எதையும் பேசலை, இதை விட சிறந்தாவும் பேசலை. அவர் பேசுறதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும், யாரோ எழுதி கொடுத்து பேச. நான் விஜய் தீவிரமான ரசிகர் தான், அப்படி இருந்தோம். திரையில் ரசிகன். அரசியல் வரும்போது அவர் வந்து இன்னும் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அனுபவம் வந்து பத்தலைண்ணா. அதெல்லாம் வந்து கண்மூடித்தனமாக வந்து நமக்கு ஆதரவு தேடி வைக்கிறது வந்து நம்ம தான் முட்டாள்னு நம்ம சொல்லலாம்ண்ணா. ஆமாங்கண்ணா, இருக்கேன், இப்பயே இருக்கேன். அதே மாதிரி அவங்களுக்கு ரசிகர்கள் தொண்டர்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அண்ணா அவங்களுக்கு சொல்றது வீண் தானா. இன்ன வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேண்ணா. என்னோட நண்பர்கள் தான் இருக்காங்க. அவங்க நண்பர்கள் எல்லாம் வந்து என்ன மாதிரியே வந்து அவங்க தீவிரமான விஜய் ரசிகராக இருக்காங்க. அவங்ககிட்ட நான் பேசுவேன். பேசுனதுக்கு என்னன்னா, அவங்க வந்து ஒரு மாயை சொல்லுவாங்கள்ல, இந்த திரையில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் அடிப்பார், அந்த ஊர் மக்களை காப்பாற்றுவார், ஒரு அரணா நிற்பார். அந்த விஜயை பார்த்து அவங்க ஏமாந்துட்டு இருக்காங்க. நான் அதில் அது வந்து திரை தரையில் வந்து அப்படி இருந்தால் நீ வரவேற்பு கொடுக்கலாம். ஆனால் அவங்ககிட்ட நான் என்ன கருத்தியெல்லாம் பேசினாலும் டிவிக்கே தளபதி தான், 26 தளபதி தான். நான் கேட்ட கேள்வி அது இல்லைடா, நான் கேட்குற கேள்வி வேற. இதுக்கு நீ பதில் சொன்னால் அவங்க அதை கடந்து போயிடுறாங்க. நான் தெளிவாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி தானே கேள்வி நான் கேட்குறேன். ஆனால் அவங்களால பதில் சொல்ல முடியல, தெரியல. இது என்னடா மரத்துக்கான அரசியல், இது என்னடா மிருங்களுக்கான அரசியல். அந்த மற்ற அரசியல் கட்சி மாதிரியே சிந்தனை அவங்களுக்கு இருக்குது. மற்ற கட்சிக்காரங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, என் வீடு பிழைக்குதா, அதுக்கு நம்ம வந்து பணத்தை வாங்குறோமா, அப்படி ஒரு சிந்தனையில் இருப்பாங்களா. அதே மாதிரி தான் இவங்க பேசுகிறது வந்து மனுஷனுக்கான அரசியல். அதுவும் வந்து மனுஷனுக்கான அரசியலோ அவருக்கு புரிஞ்சிக்க தன்மை இல்லை. இதை வந்து ஒரு கேலியாக பேசுகிறாங்க. இயற்கை சார்ந்த அரசியல், மண் சார்ந்த அரசியல். நேற்று கூட நான் ஒருத்தன்ட்ட பேசிகிட்டு இருக்கேன், என்னோட நண்பன் தான். மலை வளங்கள் வந்து அழிக்கப்படுது, இதை மாதிரி அழிக்கப்படுது, இதை சார்ந்து என்னடா குரல் கொடுக்குறது, அதெல்லாம் பாதுகாக்க தான் இருக்குது. உங்களுக்கு என்ன? அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு காணொலியை வந்து கன்னியாகுமரி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து ஃபுல்லாக அழிச்சிட்டு இருக்காங்க. அந்த காணொலியை அனுப்புகிறேன், பதில் வரலை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, இந்த நீருக்கான அரசியல் போட்டோன்னே நான் தன் படம் அந்த ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்களே வாட்ஸ்அப்பில், அதை நான் வச்சுருக்கேன். அதை பார்த்து வந்து நோ யூஸ்ன்னு சொல்லிட்டு அனுப்புகிறான். சிம்பிளி வேஸ்ட்டுன்னு சொல்கிறான். அப்போ அவனோட புரிதல் என்ன இருக்குது? அவன் வந்து எழுந்திருக்கிறதுலேருந்து தூங்குறதுலேருந்து நடுராத்திரில் முழுப்பு வந்தால் கூட தண்ணியை குடிக்கிறான். அவன் தன்னோட உணவு இல்லாமல் கூட இருந்தலான்னா நீர் இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா உணவுக்கு அந்த உணவு சமைக்கிறதுக்கு நீர் தான் தேவைப்படுது. உணவு வந்து இல்லை, உணவு ப்ளஸ் நீர் இல்லைன்னா நமக்கு வந்து உயிர் இல்லை. நம்ம மட்டுமே உணவு சாப்பிட்றோம். சின்ன புழுவிலேருந்து, பூச்சிலேருந்து, பறவையிலேருந்து, விலங்கினங்கள்லேருந்து எல்லாமே உணவு தண்ணி குடிச்சுதா அது உயிர் வாழணும்னா இதுதான் இயற்கை. அந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் நம்ம பேசும்போது, உண்மையில சொல்கிறேன், இந்த காணொலியை பார்க்குற ஒவ்வொரு உறவுகளும் இந்த டிவி கேட்கலாம், அந்த தாவேக்கா அந்த தொண்டர்கிட்ட பேசி நேரத்தை வீண் பண்ணாதீங்க. ஆக சிறந்த பணி நமக்கு வந்து இருக்குது. அவங்க எப்படின்னா புரிதல், மக்கள் வந்து பல பேர் புரிதல் இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து களத்தில் நிற்கிறோம். அதே மாதிரி இந்த தாவேக்கா கூட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் சேர்த்து நம்ம களத்தில் வந்து போராடுறோம். அதனால் அவங்கள்ட்ட பேசி நேரத்தை வீண் பண்ணுறதுக்கு பதிலாக ஆக சிறந்த பணி நமக்கு வந்து நிறைய இருக்குது. அதை நோக்கி நம்ம பயணிப்போம். இப்போ வந்து பனை விதையை வந்து அடுத்த மாதம் வந்து நட போகிறோன்னா, பனை விதை நட போகிறோம், மரக்கன்றுகள் நட போகிறோம். மரக்கன்றுகள் நம்ம வந்து வாங்கி வைக்கிறது இல்லை, விதையை சேகரித்து கிட்டத்தட்ட வந்து 2019 நான் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் வந்து விதை தூவல், நாங்கள் வந்து வருடத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு நெடுதூரம் பயணம் நாங்கள் மேற்கொள்வோம். ஒரு டிசம்பர் மாதத்தில் அந்த மாதிரி சமயத்தில் வந்து நாங்கள் விதையை சேகரிப்போம். என்னென்ன விதைனா, அரச மர விதை, புங்க விதை, மலை வேம்பு விதை, நாவல் மரம் விதை, அதுமாதிரி வந்து பல விதையை சேகரித்து நெடுந்தூரம் பயணம் போவோம். ஊட்டி கொடைக்கானல்னா நாங்கள் ஊட்டி கொடைக்கானலில் மட்டும் போட மாட்டோம். இங்கேருந்து நாங்கள் பயணிப்போம் பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு வழியாவோ ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாவோ போகும்போது அங்கங்கே நிலங்கள் இருக்கும், காலியான இடங்கள் இருக்கும்.
சென்டர் மீடியட் சொல்லுவாங்க. ஹைவேலலாம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அழகுக்காக பூ மரம் மாதிரி சின்னதாக வைப்பாங்க. அந்த இடத்துல நாங்கள் விதையை போட்டுகிட்டே வரோமோ, அப்போ வந்து அடுத்த கட்டம் என்னன்னா போகும்போது விதையை அப்படியே போடும்போது பூச்சிகள் எல்லாம் வந்து அதை வந்து சேதப்படுத்துன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் வந்து நாங்கள் போய் விதைப்பந்து செஞ்சு இந்த களிமண் அந்த மாட்டு சாணத்தெல்லாம் வந்து காய வச்சு அதை வந்து ஒரு பால் மாதிரி பண்ணி நாங்கள் போயிட்டு சேகரித்து போட்டுட்டு வரோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மலை வேம்பு மரம்லாம் நாங்கள் வீட்டில் நான் விதை போட்டு கிட்டத்தட்ட 300 மரம் கன்றுக்கு மேலே உருவாக்கி வச்சுருக்கேன். நாங்கள் அதுவும் வந்து வருஷம் வச்சுட்டு வரோம் நம்ம இங்கே எங்கள் தொகுதி சார்ந்த இடத்துல. ஏன்னா வந்து மற்ற இடத்துல வச்சுட்டோன்னா பேணி காக்கணும். அது வளர்ந்துதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. நம்ம இடத்துல வந்து பார்க்குறோம், தினமாக பார்க்குறோம், வளர்ந்துருக்கு. இப்போ வந்து அந்த மெட்ரோ ஒர்க் போகிறனால பாதி அழிச்சிட்டாங்க. இனிமேல் நம்ம மேற்கொண்டு வச்சுட்டு வரோம். நம்ம அடுத்த மாதத்தில் வந்து மரக்கன்று வைக்கிறோம். ப்ளஸ் வந்து பனை விதையை வந்து நடப்போகிறோம்ண்ணா. இந்த அரசியல் தான் வந்து அவங்களுக்கு புரியல. இப்போது நான் வாழணும்னா நான் எப்படி நீர் தேவைப்படுதோ சோறு தேவைப்படுதோ அதை மாதிரி சுவாசிக்கிற நஞ்சில்லா காற்று வேணும். எங்கள் தாத்தா வந்து கம்மாயிலையோ ஏரியிலையோ குளத்துலையோ குடிச்சாங்க அந்த தண்ணியை. அடுத்த தலைமுறை வந்து கிணத்துல குளிச்சாங்க. இப்போ பாட்டிலில் குடிச்சிட்டு இருக்கோம் தண்ணியை. நாளைக்கு நம்ம பசங்க நம்ம வந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வந்து அவங்களோட நிலை என்ன ஆகும்? இதெல்லாம் பேசினாதான் அந்த தாவேக்கா நண்பர்கள் தற்குறி கூட சொல்ல. ஏன்னா இப்போதான் அவங்க அரசியல் வந்திருக்காங்க. என்னோட அன்பான வேண்டுகோள், அரசியலை வந்து ஒருத்தவங்களை வந்து கண்மூடித்தனமாக நம்ம வந்து அவங்கள வந்து விரும்புறதுனால யார் என்ன சொன்னாலும் வயசு பசங்களுக்கு வந்து அப்பா அம்மா வந்து ஒரு நல்லதை சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஏறாது. அந்த வயசில் வந்து பசங்க என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியில் அடிபட்டு வரும்போது தான் தெரியும் நம்ம அப்பா அம்மா வந்து அவ்வளோ சொன்னாங்களே. அதே மாதிரி தான் உங்கள் அப்பா அம்மா சொல்கிற இடத்துல தான் அண்ணன் சீமான் இருக்கார். உங்களோட வாழ்க்கைக்காகவும் அவர் போராடுறாரு. நீங்கள் நல்லா இருக்கணும், இந்த மண்ணில் தான் நீங்களும் இருக்கீங்க. நீங்கள் இந்த மண்ணில் தானே சுவாசிக்கிறீங்க, சாப்பிட்றது எல்லாம் இங்கே தானே, எல்லாமே இந்த நிலத்தை சார்ந்து தானே எல்லாமே இருக்குது, இந்த இயற்கை சார்ந்து தானே எல்லாமே இருக்குது. அப்போது வந்து இதெல்லாம் வந்து போராடுற உங்களுக்கும் சேர்த்து தான் போராடுற. அதனால் வந்து ஒருத்தரை வந்து விமர்சிக்கலாம், அது ஆக சிறந்த கருத்து. அதை வந்து உற்று நோக்கணும். அவர் என்ன சொல்ல வராத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இவர் பேசு சரியா தவறா சொல்லி. இந்த இதில் என்ன பெரும் ஒரு துயரம்னா சின்ன சின்ன ரீல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்து அதுதான் பேசினா சொல்லிட்டு. இப்போ ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அவர் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறதுல வந்து திமுகவை அவ்வளோ தாக்குறாரு, அதிமுகவை அவ்வளோ தாக்குறாரு, எல்லா கட்சிக்கிற பிஜேபி ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் எல்லாரையும் தாக்குறாரு. அந்த கடைசி நேரத்தில் வந்து ஒரு 5 நிமிஷம் இந்த தாவேக்காவை பற்றி எதனா ஒரு அவங்க விமர்சனத்தை வச்சோன்னா அது எதிர்கொள்ளணும். ஆனால் அந்த மொத்த 1.5 மணி நேரம் பொதுக்கூட்டமே வந்து தாவேக்கா சார்ந்து பேசுகிற மாதிரி நான் சின்ன ரீல்ஸ் வந்து கட்டமைக்குது. அதுதான் நான் சொல்கிறேன்னு. இதை வந்து யாரோனா பார்த்துட்டு இருக்கலாம். நீங்கள் வந்து எது அவர் பேசினாலும் அந்த பொதுக்கூட்டத்தோட முழு காணொலி நீங்கள் பாருங்கள். அது எதை சார்ந்து பேசுகிறா சொல்லிட்டு பாருங்கள். சின்னோண்டு ஒரு காணொலியை பார்த்துட்டு அதுதான் அரசியல் சொல்லிட்டு நீங்கள் புரிதல் இல்லாமல் பேசக்கூடாது. என்னோட அன்பான வேண்டுகோள், போகும் காலத்தில் வந்து வரும் காலத்தில் வந்து நீங்கள் தெளிவான அரசியலை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் வந்து சேராங்க. அதை பற்றி நான் பேசலை. ஒரு அரசியல் புரியலை வந்து உருவாக்கிக்கோங்க. ஏன்னா அன்பான வேண்டுகோள் அதுதாண்ணா. நன்றிங்கண்ணா.